எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்ல. ஐயோ எங்க இல்லையா? ஐயோ பின்ன வேற எங்க வாக்கும் போயிருக்கோம் அந்த லெட்டர். காலையில பாட்டி ஜேண்டா கத்துற, பொறுமையா சொல்டா. பாட்டி காலையில காபி ஷாப்புக்கு வந்துச்சு. லெட்டர் பாட்டி காபி ஷாப் மிக்சிங்ல. ஓ அப்ப பாட்டி கேட்கலாமா? இந்த 3 மூஞ்சிகளும் எனக்கு ஃப்ரெண்டா வரதுக்கு நான் ரொம்ப லக்கின்னு சொன்னா. யார் குழந்தடா? கேப்படா கேப்ப. கேக்குறவன் கேனையனா இருந்தானே நீ எது வேணாலும் கேப்ப. டேய் குழந்தைய நல்லா உத்து பாரு. உன்னுடைய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணி சிங்கிள் ஸ்டோக்ல செஞ்ச ஒரு 2 வீலர் மாதிரி இல்லது. மாம்ஸ் என்ன மாம்ஸ் இப்படி காலங்கத்தால குழப்புறீங்க? கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க மாம்ஸ். புரியுற மாதிரி தானே? சரி, உனக்கு அந்த புவனேஸ்வரி அதான் பூஸ் எப்படி தெரியும்? கேளுடா. ஹேய், என்னாச்சு? காபி ஷாப்லயும் இல்ல. ஐயோ, காபி ஷாப்ல லெட்டர் இல்லையா? அப்ப வேற எங்க இருக்கு? காபி ஷாப்லயும் லெட்டர் இல்லனா அப்ப நம்ம ரூம்ல தான் இருக்கணும். வா அங்க போய் தேடி ஆமா பார்க்கலாம். சீக்கிரம் வா. ஹே கைஸ், அது வரைக்கும் நீங்க இங்க தேடுங்க. ஏய் தேடுறா. தேடி நல்லடா இருக்கேன். ஹேய், இங்க எங்க லெட்டர் இருக்கும்? எங்கயாவது தேடி பார்க்கணும் மேகி. இங்க தான் இருக்கும். அது ஏய், உனக்கு லெட்டர் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா? எங்க? சொல்லமாட்டே. ஏன்? நான் தான் டப்பிங் கொடுக்கிறேன். மேகி கிடைச்சிருச்சு. ஓ, என்னது? சிப்ஸ் பாக்கெட். ஐயோ, நான் இங்க தாண்டி இருக்கிறேன். ஏய் ஏய் இது என்னடா? ஏய் இது என்னோடதாக்கும். உன்னோடதா? இதுல என்ன வச்சிருக்க? காசு தான் வச்சிருக்கேன். காசா? குடு குடு, நான் டேட்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏய் நான் இத பைக் வாங்க வச்சிருக்கேன். பைக் வாங்குற அளவுக்கு இதுல சேர்த்து வச்சிருக்கியா? எக்கச்சக்கமா தான் இருக்கும். மரியாதை கொடு. அது இல்லடா, இப்போதைக்கு இதுல 45 ரூபா தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 45 ரூபா. ஒண்ணு ஒண்ணு. ஐயோ 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 ஐயோ, என்ன என்னதெல்லாம் அடிச்சுக்கணும்? என்ன? ஐயோ ஐயோ, எதுக்காக இப்ப நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காய்? டே சாம், நீக்கே எல்லாம் தெரிஞ்சு போயிடுத்துடா. அந்த போங்கோடு லெட்டர் காணாம போனது காரணமே இந்த சாப்பிடுற இடத்த தெற்கு மூலையா பார்த்து வச்சதுனாலதான்டா. இதெல்லாம் நம்ம மாத்தியா வச்சோம்னாலே போதும், எல்லாம் சரியாயிடும். ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? அர்து சபாக்கு போயிருக்கான் டான்ஸ் ஆடுறதுக்கு. நீ ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இதனாலதான் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். வேணாம், ஆத்திரத்தை கலப்பாத. இல்லடா அது ராக்ஸ். சரிடா. நான் ஒன்னும் உன்னை தேடல. வேற என்னத்த தேடுறீங்க? எங்க? ஐயோ, உனக்கு காணும் பாட்டி. அதான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கோம். எங்க தேடுறீங்க? அது தெரியாம தானே எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கோம். எங்க போச்சுன்னே தெரியலையே. இது உள்ள போயிருக்குமா? போவாத. போட்டோ நல்லா தான் இருக்குது. ஆண்டவா ஏம்மா. போடா விடுபட்ட வயல. எங்கடா வந்து உட்கார்ற? என் மடியில உட்காரணும்னு எத்தனை நட தவிச்சிருந்த? ஆமா, இந்த அம்மா பெரிய ஸ்ரீதேவி உட்கார்ந்துட்டாலும். போடா மூதேவி. சாரி சாரி, நீ கோச்சு கூடாது மேகி. வந்த வேலை லெட்டருக்கான மேகி. நீ லூஸ் ஆட்டம் பண்ணிட்டீனா எங்கேயும் கிடைக்கல. ஏய், ஒன்னு பண்ணலாமா? பாய்ஸ் ஃபிளாட்ல போய் பார்க்கலாமா? அவங்க தேடிட்டு இருக்கறதா சொன்னாங்கல்ல. வா. நாய் காணாத கழுத கஞ்சியை கண்டுச்சா ஓயாம ஓயாம ஊத்து குடிச்சுச்சான். வேலை எடுத்து போய் விடிய விடிய பைத்தியம் முடிச்சு அலையுதுங்க. என்னத்தை போட்டு தேடுதுக்குன்னே தெரியல. சாம் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்ல. ஐயோ எங்க இல்லையா? ஐயோ பின்ன வேற எங்க வாக்கும் போயிருக்கோம் அந்த லெட்டர். காலையில பாட்டி ஜேண்டா கத்துற, பொறுமையா சொல்டா. பாட்டி காலையில காபி ஷாப்புக்கு வந்துச்சு. லெட்டர் பாட்டி காபி ஷாப் மிக்சிங்ல. ஓ அப்ப பாட்டி கேட்கலாமா? ஆமாண்டா. இப்போ
போங்க பாட்டியோட தான் இருக்கா. ஐயோ பாட்டி போங்கடா. சரி வாங்க போலாம். ஏய் நேக்கு ஒரு சந்தேகம்டா. என்னடா சந்தேகம்? பொங்கோ கூட பாட்டி இருக்காளா இல்ல பாட்டி கூட பொங்கோ இருக்காளா? ஒண்ணுமே இல்ல. வா, வா. இல்ல பொங்கோ கூட பாட்டி இல்ல பாட்டி கூட பொங்கோ அதான் அடிமுட்டத்தை பாக்க. கேட்டேன் நானு. தொலை. என்ன போங்கு ஆ, இங்க எங்கேயோ வெத்தலை பைய வச்சுட்டு கொஞ்சம் தேடி எடுத்து கொடுப்ப. வெத்தலை பையா வாங்க வேண்டியது, அப்புறம் எங்கேயாவது வைக்க வேண்டியது, அப்புறம் தேட வேண்டியது, இதே வேலையா போச்சு உனக்கு. வெத்தலை தேடு. வெத்தலை. இரு தேடி தரேன். சரிதாய. இங்க இருக்கு பாரு. டேபிள் மேலேயே வச்சுட்டு எங்கெல்லாமோ தேடுற. இந்தா தேங்க்ஸ். இதே பாடா. வேலையா போச்சு. இந்த காகிதத்தை குப்பையில போட்டுரு. ஆ? வெத்தலை நீயும் போடுறியாப்பா? சீ, வே. ஏன் கோழி மட்டுமா? ஐயோ நான் தான் வேண்டாம் சொல்றேன்ல. ஏங்கு கொடுமை. இந்த காலத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு எங்க நல்லது சொன்னா உங்களுக்கு மண்டையில ஏற போகுது. ஒன்னும் கேட்க மாட்டீங்க. வா. வெத்தலை நல்ல பழக்கமா? ஈ. என்னது? ஏய் பொங்குக்கு வந்த லெட்டர் அவளுக்கு தெரிஞ்சிச்சு போடுடா. இதெல்லாம் அவகிட்ட சொல்லக்கூடாது. ஐயோ. சோ ப்ராமிஸ். ப்ராமிஸ்டா. ப்ராமிஸ். சொல்லக்கூடாது. ஓகே. ஹேய், என்ன ப்ராமிஸ்? என்ன விட்டுட்டு என்ன ப்ராமிஸ்? நானும் ப்ராமிஸ். இல்ல. ஆக்சுவலா நாங்கெல்லாம் சாபுத்திரி விளையாண்டுட்டு இருக்கோம். இல்ல மேகி. இல்ல 1 2 3 4 5 ஷாபு ஃபையா கோல் அணிந்து இருக்கோம். ஷாபு ஃபையா? ஆமாமா. சாபுத்திரி. ஐயோ லெட்டர் லெட்டர். என்ன லெட்டர்? ஹேய், சும்மா சும்மா சும்மா. லெட்டரா? நான் பார்க்கவே இல்லை இவ்வளவு நேரமா. அச்சச்சோ. பேச்சுலர்ஸ் டிகிரி ரிசல்ட். டேய் பாவம்டா. எவ்வளவு ஃபீல் பண்றா பாத்தியா? நாம தான்டா அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். ஆமாண்டா. சாம், இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை கன்வின்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அவ தாங்க முடியாம அழுதுருவா. ஆமா நம்மள யார் பலசாலியோ அவ போய் அவட்ட பேசி பார்க்கலாமா? பலசாலின்றதா முக்கியம். ஓ சரிடா. சரி சரி, போங்கக்கு நான் தான் க்ளோஸ். ம். சோ அதனால நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் போய் அவளை கன்வின்ஸ் பண்றேன். ஓகே? நீ போ. போங்கோ, டோன்ட் வரியா. உன்னோட ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது. ரிலாக்ஸ்டா இரு. அழாத பொங்கோ அழாத பொங்கோ. அழவேல நீ வேற அழாதுன்னு அழ வச்சிரும் போல இருக்கு. ஏய் போங்கோ, கண்டிப்பா போங்கோ. நீ வேணா பாரு, நெக்ஸ்ட் டைம் நீ பாஸ் ஆயிடுவ. ஆமா போங்கோ, இந்த ரிசல்ட்ட பத்தி எல்லாம் நினைச்சு நீ டென்ஷனா இருக்காத. ரிலாக்ஸ்டா இரு. ஏன் ரிசல்ட்னு யார் சொன்னாங்க? ஓ மை காட், இது உன்னோட ரிசல்ட் இல்லையா? ஐயோ, காலையில இருந்து ஒன்னால எவ்வளவு டென்ஷன் தெரியுமா எனக்கு. அதானே பார்த்தேன் லோயர்க்கே தூக்கான்னு. தமாஷே தமாஷே. ஒரு நிமிஷம். யார் அந்த லெட்டர் ஓபன் பண்ணது? எங்கடா அந்த பள்ளி? யாரு பள்ளி? அதான்டா அந்த உப்ளி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா எஸ்கேப் ஆயிட்டான். யார் அந்த லெட்டரை ஓபன் பண்ணது? போங்கோ, அந்த லெட்டரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது போங்கோ. எல்லாம் இந்த சாம் தான். ஐயோ, எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது. எல்லாம் ராக்ஸ் தான். ஐயோ நேக்கூடும் தெரியாது. எல்லாம் இந்த உப்புளியாக்கம் பண்ணது. ஓ, அப்ப இந்த லெட்டர் மேட்டர் உப்புளி வரைக்கும் போயிடுச்சா? இல்ல உப்புளியால தான் போனதே. இந்த கிருஷ்ணா காட்டேஜ்ல இப்ப எல்லாருக்கும் தெரியும்ல என் ரிசல்ட் பத்தி. இல்ல கிருஷ்ணா மாம்ஸ் மட்டும் தெரியாது. தமாஷ் தமாஷ். இல்ல சீரியஸா கிருஷ்ணா மாம்ஸ்க்கு தெரியாது. இந்த பாட்டி மட்டும் இந்த வெத்தலை கேட்டு சுருக்கு பைய வாங்கியிருக்கலனா எனக்கு இந்த லெட்டர் மேட்டர் தெரிஞ்சிருக்காதுல்ல. நீ கூட என்கிட்ட சொல்லல மேகி. சபாஷ், சரியான கண்டுபிடிப்பு. கண்டுபிடித்து விட்டாள் மேகி. ஏய், நான் இங்க சீரியஸா ஏதோ பேசிட்டு இருக்கேன்.
மேகி உன்னதான் கேக்குறேன், நீ கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல? ச்சே. இல்ல போங்கோ, ஏதோ நாங்க தெரியாம பண்ணிட்டோம். ஆக்சுவலா உன்னோட பேரு, அட்ரஸ், ரிசல்ட் வந்ததுனால நாங்க ஏதோ நீதான் ஃபெயில் ஆயிட்டியோன்னு நினைச்சிட்டோம் போங்கோ. ஏய், என் பேரு அட்ரஸ் ஃபெயில்னு போட்டா அது நான் தான் முடிவு பண்ணிட்டீங்களா? உனக்கு அறிவில்ல? யூஸ் யுவர் ஹெட் மேகி. பாத்தியாடா, லாயர் போங்கோ மேகிக்கு அறிவில்ன்றது என்னமா கண்டுபிடிச்சா பாத்தியா? ஹே, இது என்னோட ரிசல்ட் இல்ல, என் ஃப்ரெண்ட் ராதிகாவோட ரிசல்ட். அவ வீட்டுக்கு பயந்து என் பேரு கேர் ஆஃப் போங்கோ அட்ரஸ்னு போட்டு கொடுத்து விட்டா நீங்களாம் வந்து அது எந்தன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் முன்னாடியே சொல்ல வேணாமோ? ஷ், பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நாங்க மனசுல 1008 நினைப்போம், அதெல்லாம் சொல்ல முடியுமா? அடச்சி, ஃபெயில் ஆயிட்டா சூசைட் பண்ணிடுவேன் நினைச்சீங்களா? நான் அந்த மாதிரி எல்லாம் பொண்ணு இல்ல. என்னை பத்தி தெரியாது உங்களுக்கு? இல்ல போங்கோ, நீ ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணுவியோன்னு நினைச்சுதான் நாங்க இத சொல்லல. ஏய், அந்த மாதிரி நிஜமாவே நான் எக்ஸாம்ல ஃபெயிலா இருந்தா கூட இவ்ளோ ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு என்ன தனியா விட்டுட்டு நீங்க 4 பேரும் ஒரு ப்ராமிஸ் எடுத்தீங்க பாருங்க, அங்கதான் நான் ஃபீல் பண்ணேன். இதுக்காக சொன்னேன், நம்ம ப்ராமிஸ் எடுக்கிறப்போ போங்கோவையும் கூட சேர்த்திக்கலான்னு. ஷட் அப் ராக்ஸ், வாய மூடு. என்னோட பர்சனல் லெட்டரை நீங்க எப்படி பிரிச்சு படிக்கலாம்? ஆக்சுவலா நாங்க அத பிரிக்கவே இல்லையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, யார் பிரிச்சாங்கன்னு எனக்கு கவலை இல்ல. என்னோட பர்சனல் லெட்டரை நீங்க எப்படி படிக்கலாம்? சரி விடு போங்க, அதான் சாரி கேட்டோம்ல. சாரி கேட்டா எல்லாமே சரியா போயிடுமா? என்னோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்க தெரியலன்னு என்னோட பேரண்ட்ஸை விட்டுட்டு நான் இங்க தனியா இருக்கேன். ஆனா நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு நீங்க கூட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சாரி போங்க. Sorry. சொல்லு. சாரியா? Sorry ப்ளீஸ் போங்கோ, யா. please. நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஓகே? கண்டிப்பா. கண்டிப்பா நடக்காது. ப்ளீஸ். உங்க சாரி தூக்கி குப்பை தொட்டில போடுங்கடா. ஏய், என்னடா தேர்ற? குப்பை தொட்டி தேடிட்டு இருக்கேன். ஒன்னத்துக்கு குப்பை தொட்டில போனடா, எல்லாம் ஒன்னால வந்துச்சு. போடா. எடுறா. ஹலோ, யாருங்க? ஒரு நிமிஷம். யாரோ பொங்கோட ஃப்ரெண்டா? யாரும் கேள் ஃபர்ஸ்ட். நீங்க யாரு? ஓ, ராதிகாவா? ராதிகா? ஹேய் ராதிகா, how dare you யா? உன்னால எனக்கும் போங்குக்கும் எவ்வளவு பெரிய... ஏய், உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு பொங்கோட அட்ரஸ் தான் கிடைச்சதா? உனக்கு வேற எந்த அட்ரஸும் கிடைக்கலையா? ஏ ராதிகா, நோக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இப்படி பொறுப்பத்தனமா பெத்தவா நம்மள எவ்வளவு நல்லா படிக்க வச்சுட்டு இருக்கா. ஹேய் ராதிகா, எனக்கு போங்குக்கு இது வரைக்கும் சண்டை வந்ததே இல்ல தெரியுமா? அவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா இப்ப உன்னால இங்க ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஒன்னால அவ ஃபெயில் ஆயிட்டா நாங்க கேட்க அவ எங்களை கோச்சுக்க? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தெரியுமா? எவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா? ஏ ராதிகா, நீ எடுத்துக்கோ. நான் எப்படி எவ்வளவு பொறுப்பா பேங்க் ஆபீசரா உட்கார்ந்துட்டு எக்ஸாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இப்ப நான் என் தங்க ராகினிக்கு பொறுப்பாவாக்கு படிக்க வச்சிருக்கேன். இப்ப இன்னொரு வாட்டி நீ போன் பண்ணன்னு வெச்சுக்கோ. இந்த ஃப்ரெண்ட்ஸ் போதும் போங்குக்கு. இன்னொரு வாட்டி போன் பண்ண நீ அவ்வளவுதான் என்கிட்ட. ஏய், இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை நீ ஃபோன் பண்ண இல்ல வேற ஏதாவது பண்ணன்னு வெச்சுக்கோ, நடக்கிறதே வேற. ஏய், இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒன்னு வார்னிங். இன்னொரு தடவை ஃபோன் பண்ண நடக்கிறதே வேற. என்ன யார் ஃப்ரெண்ட்ஸ்? நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன். பொங்கோ. யாரா திட்டுறீங்க? ராதிகாவதா? என் ஃப்ரெண்ட் ராதிகாவியா? நீ திட்டினியா? அவுட், கெட் அவுட். நான்சென்ஸ். ஹலோ, ஏய் ராதிகா, ஐம் ரியலி சாரியா. சாரி. எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான். ஒரு சின்ன விஷயத்த பயங்கர சென்சிட்டிவ், எனக்கு மேல சென்சிட்டிவ், அப்படியே ரொம்ப பெருசாக்கிடுவாங்க. ஐம் ரியலி சாரி. என்னது? பரவாயில்லையா? யூ ஷர்ட்ஸ் ஓகே? பரவாயில்லையா? என்னது? வாட்? லக்கி? மீ? எதுக்கு? ஓ, பரவாயில்ல. It's okay. Thanks. I'll see you. Bye. என்ன நடக்குதுங்க? ஹலோ, உங்களை தான். நீதான் திட்டினிய போ. என்ன நடக்குதுங்க கேக்குறல்ல? காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய். கண்ணால் காண்பதுதான் போய். என்னது? ஏய், நீங்க 2 பேராக்கும் சொதப்பினேன், நான் இல்லை. ஓ. ஏய், அதெல்லாம் விடுங்க. ராதிகா என்ன சொன்னா தெரியுமா? எதுக்கெல்லாம் திட்டிங்க அவள?
எதுக்கு அவளை திட்டின? நீயும் அவனோட சேர்ந்துட்டியா? நீயும் அட்வைஸ் பண்றியா? நீ எதுக்குடா திட்டினீங்க அவளை? ஏய், உங்களை தான் கேக்குறேன். ஃபீலிங்கே இல்லையா? என்ன வேணா பேசியிருப்பீங்களா என் ஃப்ரெண்டு கிட்ட? ஏன்டி திட்டின நீ அவளை? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சாரி போங்கோ. நான் திட்டல கேட்டியா? நான் வேற அட்வைஸ் ஆக்க மாட்டேன். நான் ஒன்னும் சும்மாதான் ஒன்னும். என்ன சும்மாதான்? உங்களை பத்தி அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? ஹே, என்ன சொன்னா தெரியுமா? உங்கள மாதிரி இந்த மூணு மூஞ்சிகளும் எனக்கு ஃப்ரெண்டா வரதுக்கு நான் ரொம்ப லக்கின்னு சொன்னா. எனக்கு தெரியும். ஏன்னா நான் பேசுனதுல அப்படியே மயங்கிட்டேன் அந்த பொண்ணு. நான் தான் அவன் மனசையே மாத்துனேன். அப்படியா? நீ சொல்லு. நான் தான் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி என்னன்னு பெரிய டிஸ்கிரிப்ஷனே கொடுத்தேன் தெரியுமா? லெக்சர். நீ சொல்லு. ஆமாமா, இந்த 3 பேர்லாம் கூட சண்டையே போடாம வெறும்னா அட்வைஸ் மட்டும் கொடுத்தது நாளாக்கும். எனக்கு தெரியுமே. போங்கோ, உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் போங்கோ. நான் தான் அவளை கஷ்டப்பட்டு அவ மனசை மாத்தினேன். ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்னது? அவகிட்ட ஒரே ஒரு நாள் டேட் வாங்கி கொடுத்துட்டுனா ஊரை சுத்திட்டு அப்படியே காமிச்சிட்டல உன் புத்திய. ஒண்ணு போடா. அர்த்தே வா கிருஷ்ணா. என்ன இது குழந்தை? ஆமா, குழந்தைதான். என்ன கிருஷ்ணா, ஆ, இது உன்னோட நியூ ரிலீஸா? இல்ல இது ரிலீஸ் ஆகி 1.5 வருஷம் ஆகி போச்சு. இது உங்க ஓன் ரிலீஸ். என்ன உளறிட்டு இருக்க? காலையிலேயே ஃபுல்லா ஏத்திட்டு வந்துட்டியா? நான் ஏன் ஏத்திட்டு வர்றேன்? காலையில காஃபி ஹவுஸ்ல ஒரு சிப் காஃபி தான் குடிச்சேன். நான் ஒன்னும் உளரலடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய விஷயங்கள் வெளி வரப்போகுது. ஆமா, உன் கூடவே சுத்திட்டு இருந்தாங்களே 2 வாண்டானுங்க, எங்க அவங்க 2 பேரு? ஆமா, ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், ஒருத்தன் தூக்கத்திலேயே ஓட போயிருக்கான். ஓட போயிருக்கானா? மலைக்குள்ள நெருப்பு ஓடு ஓடு ஓடு, மலைக்குள்ள நெருப்பு ஓடு ஓடு ஓடு, மலைக்குள்ள நெருப்பு ஓடு ஓடு ஓடு, fire in the mountain run run run, fire in the mountain run run run. என்ன கிருஷ்ணா சார், ஆ? இவ்வளவு சீக்கிரம் காலங்காத்தால வந்துட்டேல்? ஆமா, என்னவா விஷயம்? நிறைய விஷயம் இருக்குதா? என்னவாக்கு இது? ஆ, குழந்தைய கையில வச்சிருக்கேன். குழந்தைதான் குழந்தை ரொம்ப கியூட்டா இருக்கே. இருக்கு. கொஞ்ச நேரம் கொஞ்சிக்கிறேனே. ஆ, அம்புலி பேபி, என் பட்டுக்குட்டி, என் ரோஜா குட்டி. போதும் போதும் போதும். குழந்தை அழகா இருக்கு, கொஞ்சிக்கிறேனே. போதும்டா. இல்ல கொஞ்சிக்கிறேன். வேண்டாம்டா. இல்ல ஜிம்மி, குழந்தை எங்க இருந்தாக்க வந்திருக்கு? நோக்கி யாரு வேணும் குழந்தை? குழந்தைக்கு தானே. குழந்தைக்கு அவங்க அப்பா வேணுமா? ஓஹோ, அப்பா வேணுமா? என்ன டெட் சைலண்ட்? அப்பாவா? இந்த குழந்தைக்கு யார் வேணும்? அப்பா அப்பா அப்பா, ஃபாதர் ஃபாதர் ஃபாதர். கிருஷ்ணா, இந்த விஷயத்த கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. புரியுற மாதிரி சொல்றேன். சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. என்ன? இந்த புவனேஸ்வரின்னு ஒரு பேர் உள்ள ஒரு பொண்ணு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. உனக்கு தெரியும். ஆ, புவனேஸ்வரியை மறக்க முடியுமா? ஆ. அவள மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. சொல்லி கொடுத்தது கூட கிடையாது. ஆ. எனக்கு ஈக்குவலா கம்பெனி கொடுத்தது புவனேஸ்வரி மட்டும்தான். ஆஹா, அப்படி சொல்லு. புவனேஸ்வரி தான் உனக்கு கம்பெனி கொடுத்தாளா? கொடுத்த கம்பெனிக்கு 1.5 வருஷத்துல ஒரு பிரான்ச் ஒன்னு உருவாயிருச்சு. இந்த பிரான்ச் நீயே வச்சுக்கா. கிருஷ்ணா, எதுக்கு என் கையில இந்த குழந்தைய கொடுத்த? டேய், நீ தாண்டா சொன்ன புவனேஸ்வரி நல்ல கம்பெனி கொடுத்தான்னு. கொடுத்த கம்பெனிக்கு உருவான பிரான்ச்ரா இது, வச்சுக்கடா. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணா. என்ன? நான் சொன்னது 10 வயசு பொண்ணு புவனேஸ்வரி என் டான்ஸ் கிளாஸ்க்கு வரா. 10 வயசு பொண்ணா? ஐயா, நம்ம ராகவனோட கம்பெனில கூட ராகவனோட பக்கத்து பெஞ்ச், ராகவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவ பேர் கூட புவனேஸ்வரி தான். அப்படியே? டேய், வாயை திறக்காத.
உங்க ஆபீஸ்ல புவனேஸ்வரின்னு ஒரு பொண்ணு வேலை செய்தா? ஆமா வேலை செய்யறா. வேலை செஞ்சா உன்னோட தான்டா. குழந்தை ஷிஃப்ட் ஆச்சு வச்சுக்கோ, உன்னோடதே தான். நான் சொல்ற புவனேஸ்வரினால குழந்தையெல்லாம் பெத்துக்க முடியாது சார். குழந்தை பெத்துக்க முடியாதா? ஏன்டா? ஏன்னா நான் சொல்ற புவனேஸ்வரிக்கு 50 வயசாக ஆனது. என்னோட பேங்க்ல அக்கௌண்டன்டா இருக்கா. எப்படி சார் முடியும்? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. ஏண்டா அது சொல்லேண்டா. குழந்தை உன் ஜாடல இருக்கும்போது நான் என்னடா சொல்ல முடியும்? சும்மா இருடா. இவனுக்கு தெரிஞ்ச புவனேஸ்வரிக்கு 10 வயசு, உனக்கு தெரிஞ்ச புவனேஸ்வரிக்கு 50 வயசு. அப்ப என்ன ரெண்டும் கட்டா? ஒருவேளை டெஸ்ட் டியூப் பேபியா? ஏண்டா கண்ணு, உங்க அப்பனை ஆடுற கண்ணு அவனையே பாக்க. ஐயோ நான் இல்லை. டேய் நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, டேய், நான் இல்ல, பாக்குறீங்களா? நான் இல்ல, நான் இல்ல. என்னடா காலங்கத்தால கச்சா அம்சான்னு கத்திக்கிட்டு? யோ கிருஷ்ணா மம்சு, என்ன? தெரியும் நீ இங்கதான் இருக்கியா? ஆ. ஒன்னாலதான் இதெல்லாம் வரும். யார் என்னாலயா? நீ வந்தாலே பிரச்சனை தான். டேய், பிரச்சனையை நீங்க உருவாக்கிட்டு நான் வந்து பிரச்சனையா? குழந்தை அழகா இருக்கே. அழகாத்தான் இருக்கு. கொஞ்சம் அங்கேயே இரு, அங்கேயே இரு. ஆமா, புவனேஸ்வரின் யாரையாவது உனக்கு தெரியுமா? ஓ புவன்ஸ். ஓ, ஆ? எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. யாரு? என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஆ. லாஸ்ட் டைம் பாண்டிச்சேரியில கடைசியா டேட் பண்ண அவ கூட தான். பாண்டிச்சேரிக்கு போனியா? எத்தனை நாள் ஆச்சுன்னு சொன்ன? நாங்க ஒரு வாரம் ஸ்டே பண்ணோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு 2 வருஷம் இருக்குமா? ஆ, 2 வருஷம் இருக்குமா? ஆ, ஒரு 1.5 வருஷம் இருக்கும். ஓகே, இந்த பாண்டிச்சேரி வித்து சொத்து வச்சிட்டு போடா. கிச்சு கிச்சு மூட்டு வச்சுக்க. இவ்வளவு நேரம் குழந்தை வச்சிருந்தீங்களே, ஏதாவது பண்ணிச்சாடா? பாரு என்ன அழகா பாக்குது, பாரு என்ன. அப்பா கிட்ட தானே எல்லாம் பண்ணோம். ரத்த பந்தம் போனோம். அப்படிதான் இருக்கும். என்னது? என்னடா? ஏய், ரத்த பாசத்துக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏய், இந்த ராஜா கையை வச்சான்னு வையே, ராங்கா போனதே கிடையாது. ஆமா, ராங்கா போகவே இல்லையா? அப்படியே அச்சில வார்த்தை மாதிரி தான் இருந்தது. அதான் ரைட்டா உன் கைக்கே வந்துருச்சு. அப்புறம் என்ன? ஏய், என்னங்கடா குழப்புறீங்க? இது யார் குழந்தைடா? கேப்படா கேப்ப. கேக்குறவன் கேனையனா இருந்தானே நீ எது வேணாலும் கேப்ப. டேய், குழந்தைய நல்லா உத்து பாரு. உன்னுடைய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணி சிங்கிள் ஸ்டோக்ல செஞ்ச ஒரு 2 வீலர் மாதிரி இல்லது. மாம்சு, என்ன மாம்சு இப்படி காலங்கத்தால குழப்புறீங்க? கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க மாம்சு. புரியுற மாதிரி தானே? சரி, உனக்கு அந்த புவனேஸ்வரி அதான் பூஸ் எப்படி தெரியும்? டேய், நான் பாண்டிச்சேரியில ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கும்போது அவ செகண்ட் இயர் படிச்சிட்டு இருந்தாடா. ஒரு நாள் நான் காரிடார்ல நின்று இருந்தேன். அப்ப அவ அப்படியே நடந்து போனாடா. அப்ப அவளோட துப்பட்டு அப்படியே காத்துல பறந்து வந்து ஸ்லைட்டா மேல பட்டது. அந்த நேரத்துல சில்லுன்னு ஒரு காத்து அடிச்சது பாத்தியா? அப்ப அந்த துப்பட்டா பறந்து காது கிட்ட வர, அந்த துப்பட்டா என் காது கம்மல்ல மாட்டிக்கிச்சுடா. அத நான் எடுக்க, அவ துப்பட்டாவை எடுக்க, என் கண்ணு அவ பாக்க, அவ கண்ணை நான் பாக்க, நானும் பாக்க, அவளும் பாக்க, அவளும் பாக்க, நானும் பாக்க, ஒரு கெமிஸ்ட்ரி ஆயி கடைசியில எங்களுக்குள்ள ஒரு இதாச்சுடா. அப்பதான் நாங்க டேட்டிங் போனோம்டா. எங்கேயாக்கும் டேட்டிங் போனேன். நாங்க ஒரு லாங் ட்ரிப்புக்கு போனோம்டா. ட்ரிப் போயிட்டு அதே நாள் திரும்பி வந்துட்டேலா? இல்லடா, லாங் ட்ரிப் போனோமா, அதனால டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சா, நைட் வேற ஆயிடுச்சா, அதனால ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டோம்டா. அப்படி சொல்லு. ஏய் ஏய் ஏய், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடா. லாங் ட்ரிப் போனதுனால அவ ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. அதனால அவ தூங்கிட்டா. அவ தூங்கிட்டாளா? மவனை நீ தூங்கல இல்ல? அந்த வேணாதான்டா இது பேபி கார் வெச்சுக்க. இல்ல இல்ல, என்னங்கடா விளையாடுறீங்களா? எது நாங்களா? இதுக்கு என்னடா எவிடன்ஸ் இருக்கு, சொல்ல முடியுமாடா உங்களால? எது எவிடன்ஸா? ஹியர் இஸ் தி எவிடன்ஸ். டான் டாடாய்.